இயக்குனர் சரவணன் சக்தி இயக்கத்தில் தயாரிப்பாளர் நந்தகுமார் தயாரித்து நடிக்கும் சூரக்காத்து படக்குழுவினரின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று சென்னையில் இடம்பெற்றது. ஆதவன் டிவி நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கத்தை சொல்லிக்கிறேங்க. என்னோட பேர் சரவண சக்தி. நான் இதுக்கு முன்னால் நாயகன் தண்டாயுதபாணிங்கிற 2 திரைப்படங்களை இயக்கியிருக்கேன். இது என்னோட 3வது படம் சூரக்காத்துங்கிற படம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு ஜாலியான பேய் படங்க. ஒரு பேயை நம்பாத ஒருத்தன் ஒரு ஊருக்குள்ளே போய் பேய் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக போன ஒருத்தன் அந்த ஊருக்குள்ளேயே மர்டர் ஆகி அவனே பேயாக திரிவான். பேயாக இருந்து இந்த ஊருக்குள்ளே பேய் இல்லை அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுங்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணுவான். அது ஒரு ஜாலியான திரைப்படமாக சொல்லியிருக்கோம். ஹீரோவா நந்தாங்கிறவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோயினை வந்து லீமா பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணும்னா பரிமளவாசன் மியூசிக் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் வந்து யோகி பண்ணியிருக்காரு, இணையகம் வந்து வெங்கட்ரமணன் பண்ணியிருக்காரு, கேமரா வந்து கேசவன் பண்ணியிருக்காரு. எல்லாருமே தி பெஸ்ட்டுங்கிற அளவுக்கு உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் நந்தகுமார். சூரக்காத்துன்ற படத்தை நடித்து தயாரிச்சிருக்கேன். இந்த படம் எடுத்தது வந்து ஒரு புதுமையான முறையில் எடுத்திருக்கோம். புதுமையான எல்லாம் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறது சில. இதில் வந்து நாங்கள் படம் எடுக்கணும்னு ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி ட்ரெண்டு வந்து ஹாரர் மூவினா பேய் படம்னா மக்கள் இன்றைக்கி விரும்பி பார்க்குறாங்க. மற்றெல்லாம் தேட்டருக்கு போகிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. லவ் படம்னா அது பெரிய பெரிய ஹீரோயின் நடிச்சா தான் பார்க்குறாங்க. சின்ன மாதிரி எங்களை மாதிரி புதுசாக வந்து ஹீரோயின் பார்க்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து கையாண்டு நாங்கள் எடுத்திருக்கோம். படம் த்ரில்லரு, சஸ்பென்ஸரு, படம் மிரட்டலாக இருக்குது. படம் வந்து ஒரு கிராம பின்னணியில் பேய் எப்படி இருக்கும், எப்படி வரும், என்ன இதுன்றதை நாங்கள் எடுத்திருக்கோம். உண்மை சம்பவங்களை கோர்த்து இந்த படம் எடுத்திருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் சரவண சக்தி, நல்ல அருமையான டைரக்டர். அவர் நல்லா எடுத்திருக்கார் படத்தை. சூரக்காத்து என்ற படத்தினுடைய இசையமைப்பாளர் பரிமளவாசன். இந்த படத்தில் 2 இனிமையான பாடல்கள், அதே மாதிரி 5 வயசு கீழே இருக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி அருமையான ஒரு பேய் பாட்டு இருக்கும். படமும் ரொம்ப காமெடியாக அருமையாக ஜனரஜங்கமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து குடும்பமாக தியேட்டரில் வந்து படத்தை பார்க்கணும்.